ரைட் ஹேண்ட் தம் ரூல், ரைட் ஹேண்ட் கார் ஸ்க்ரூ ரூல்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ரூலை மட்டும் பயன்படுத்த போகிறீங்க. இப்போ இனிமேல் நீங்கள் சூப்பராக சொல்லலாம். இங்கே பாருங்கள், கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இங்கே பாருங்க, இந்த பக்கம் வருதுடா. கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் வருது. சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டா டாட்டா, அதாவது நான் இன்ட்டு போட்டு ரவுண்ட் பண்ணணுமா டாட் வச்சு ரவுண்ட் பண்ணணும். சென்டர்னால் இந்த இடம் தான் ஓ. ரைட்டா? அப்படியே உங்கள் தம்பை அந்த கரண்ட்டுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வெளியில் இந்த 1ன்னு போட்டிருக்கிற இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனு, 2ன்னு போட்டிருக்கிற இடத்துல என்ன, யாராவது சரியாக சொல்லுங்கள். 1ல் வந்து இன்ட்டா டாட்டா? இன்ட்டு சார். 1ல் இன்ட்டு, அப்படியே 2ல் டாட். எக்ஸலன்ட். அப்படியே உள்ளே போயிட்டு இப்படி வெளில வருதுன்னு அர்த்தம். சரிங்க சார். அப்போது இந்த பக்கம் கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி போகுது. எனக்கு இது சென்டர், இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், வெளியில் 2ன்னு எடுத்துக்கிறேன். யாராவது சொல்லுங்கள், 2ஆம் நம்பரில் இன்ட்டா டாட்டா, 1ஆம் நம்பரில் இன்ட்டா டாட்டா? 1ல் இன்ட்டு சார். ஏய் ஒழுங்கா பார்த்து சொல்லு. 1ல் டாட்டு, 1ல் டாட்டு, வெளியில் வருது பாரு, வெளியில் வருது பாரு. கரெக்டாக அந்த ஏரோ மார்க் நேரம் தம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. எல்லாம் எந்த கண்டக்டராலும் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, எல்லாம் ஒரே டைரக்ஷன் தான். ஏரோ மார்க் நேரம் கார்த்திக், என்னையும் கார்த்திக், இங்கே பேர் தம்பை அதுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2ல் என்ன வருவீங்க? உள்ளதா போதாடா பாரு. தம்பை கரெக்டாக இதுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணு. அப்படியே ஸ்க்ரீனில் கூட ஃபிக்ஸ் பண்ணு தம்பை. ரைட் சைடில் உள்ளே போதா ஃபிங்கர்ஸு? ஓகே சார். அப்படியே திருப்பி வெளில வருதா டாட்டு சென்டரில்? ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம் ரூல், ரைட் ஹேண்ட் கார் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் பாம் ரூல். நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ரூல்லையும் ஒரே ஆன்சர் தான் வரும், ஆனால் ஈஸியாக இருக்கிறது தான் நமக்கு தேவை. கரெக்டாக? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கொஸ்டின் போக போகிறோம். டாபிக் வந்து பயட்-சாவர்ட் லா. பயட்-சாவர்ட் லா சூப்பராக சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இந்த லெசனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிற தெரியுமா? ரைட். இந்த இடம் ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரிங் ஏ கரண்ட் எக்ஸ் ஐ. ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் பை ஐ கரண்ட் மேலே போயிடுது. அப்போது இந்த கரண்ட் இதோட இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில், இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன் பி. ஆர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன். என்னென்ன எடுத்துக்கணும்? அதை பின்னு எடுத்துக்கணும். பி. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த XY கண்டக்டரில் கரண்ட் போகும் பொழுது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? என் கேள்வி என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும் அண்ட் டைரக்ஷன். டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன். ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும், டைரக்ஷன் என்னவா இருக்கும், இன்வர்ட்ஸாக இருக்குமா அவுட்வர்ட்ஸாக இருக்குமான்றது தான் கொஸ்டினே. ஸோ உள்ளே போகக்கூடிய கரண்ட் வந்து ஐ. இங்கே பாரு, இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கேட்டால் கண்டிப்பாக இன்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஏன்டா இன்ட்டுன்னு தெரியும்? கரண்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேலே போகும்போது ரைட் சைடில் இன்ட்டு, லெஃப்ட் சைடில் டாட்டு. எனக்கு லெஃப்ட் சைடில் வேணாம், அவங்க அட் பாயிண்ட் பியில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து டிஎல். டே கவனமாக கவனி, இதான் சென்டர் ஓன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஏபின்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க. அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து டிஎல். dl is the length of small element. dl is the length of small element. தெரியுதா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸ்மால் எலமெண்ட்டு ரைட். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அப்போ ஆரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கீழேருந்து ஐ போகிறதுனால இப்போ நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்க. அந்த டைரக்ஷன் தான் ஐடியல் வெக்டார்னு சொல்லணும். ஏன்னா ஐயும் அந்த பக்கம் தான், டிஎல்லும் அந்த பக்கம் தான். ரெண்டுத்தையும் சேர்த்து ஐடியல் வெக்டார் கீழே இருந்து மேலே போகும். டே இந்த இடம் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். டிஎலோட டைரக்ஷன் கீழே இருந்து மேலே, ஐயோட டைரக்ஷன் கீழே இருந்து மேலே. சார் ஐ ஸ்கேலார் தானே? ஆமாம்பா ஸ்கேலார் தான். இந்த பக்கம் ஐடியலோட டைரக்ஷன் எனக்கு வேணும். அப்போ ஐடியலோட டைரக்ஷன் மேலே. அப்போ தீட்டான்றது என்ன தெரியுமா? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார்னு கவனமாக சொல்லணும். தீட்டா இஸ் தி angle between ideal vector and r vector. ரைட்டா? அப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட்ல கரண்ட் போகிறதுனால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோவா இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும், dB.
அப்போ என்ன தெரியுமா எழுதணும், இங்கே பாருங்களேன், dB is directly proportional to I, அதாவது flow of current. அங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இங்கே வரப்போகிற டிபி இருக்குல்ல, ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா அது போகிற கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஎல். டிஎல்ன்றது யாருங்க, லென்த் ஆஃப் தி ஸ்மால் எலமெண்ட், லென்த் ஆஃப் தி ஸ்மால் எலமெண்ட், கரெக்டா. டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin of the angle between ideal vector and r vector. இப்போ theta is the என்னடா வரணுங்க, theta is the angle between ideal vector and r vector னு கவனமாக கற்றுக்கணும். அடுத்தது dV is proportional to 1 by r square, inversely proportional to square of the distance between them, கரெக்டா. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க சார். இது 4 தடவை ரூல். பைட்ஸ் ஆவட்லான்னு ஒரு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது 4த்தையும் எழுதுங்க. The small magnetic field is directly proportional to current, is directly proportional to length of the small element, is directly proportional to sin of the angle between them, is directly proportional to 1 by r square. கவனமாக கற்றுக்கணும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. dB is proportional to I dl sin theta, எல்லாமே directly proportional by என்னது r square. அப்போ சால்வ் பண்ணுங்க. dB equal to ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் வரணும், mu0 by 4 pi idl sin theta by r square. கவனமாக கற்றுக்கணும். இனிமேல் பயட்ஸ் ஆவட்டில் ஈக்குவேஷன் சொல்லுங்கடான்னா இதை தான் சொல்லணும். இன்னொரு முறை எழுதுவா. அப்போ dB equal to mu0 by 4 pi idl sin theta by r square. உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஆளும் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் பார்க்கணும். சார் ஐ யாருன்னு சார் இதில், ஐன்றது போகக்கூடிய கரண்ட், டிஎல் யாரா லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட், தீட்டா யாரா ஆங்கிள், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். மியூனாட்டோட வேல்யூ வந்து 4 பை இன்ட்டு 10⁻⁻7. மியூனாட்டோட வேல்யூ வந்து 4 பை இன்ட்டு 10⁻⁻7. மறக்கவே கூடாது. எப்பவுமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இந்த ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. mu0 by 4 pi வந்து டைரக்டா நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 4 pi into 10⁻⁻7 by ஒரு 4 pi சால்வ் பண்ணீங்கன்னா 10⁻⁻7 னு எழுதிக்கலாம். எப்பவுமே இனிமேல் mu0 by 4 pi எங்கேயாவது பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாத அவங்க என்ன கேட்பாங்கன்னா பைத்தாவட் லாவை வெக்டார் ஃபார்ம்ல சொல்லுங்கடான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வெக்டார் ஃபார்ம்ல சொன்னீங்கன்னா என்ன சார் பண்றது, டேய் ரொம்ப கேப்ல வேணடா. வெக்டார் ஃபார்ம் dB vector equal to mu0 by 4 pi ideal vector by r square. இங்க sin theta இருக்கிறதுனால r capனு எடுத்துக்கணும், கிராஸ் போட்டு r capனு எடுத்துக்கணும். r capக்கு உனக்கு என்ன தெரியும், யூனிட் வெக்டார், இட் இஸ் r vector by r. அதனால dB vector equal to so mu0 by 4 pi ideal sin vector தானே, அப்போ கரெக்டா எழுதுங்க. dB vector equal to mu0 by 4 pi ideal vector cross r vector by r cube. சரி என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் r cube வருது? அதான் சொன்னல r capக்கு வந்து r vector by r டா. அதனால அது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா dB vector equal to mu0 by 4 pi இங்க இருந்து ideal vector cross r vector by r cube னு கவனமா கட்டணும். சூப்பரானா? இந்த சம் அப்படியே எழுதிங்கன்னா 3 மார்க். நான் உனக்கு என்ன பண்ண நோட்ஸே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ பைட்ஸாவட்ல என்ன சார் சொல்லுது, ஒரு வயர் வழியா கரண்ட் போகும் பொழுது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்ன்றதை ப்ரூவ் பண்றது பைட்ஸாவட்ல. உனக்கு தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னடா படித்தோம், சார்ஜ் எங்க இருக்கோ அதை சுற்றி ஃபீல்டு இருக்குன்னு படித்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு படித்தோம். சார்ஜ் நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜ் ஓடிச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். அப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேல்யூ இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கும். ஸோ dB equal to mu0 by 4 pi ideal sin theta by r square கவனமா கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். பதில் சொல்லுங்க. அபியில இருந்து யாமினி வரைக்கும் கிளியர் எல்லாருக்குமே? அன்பு செல்வன் கார்த்திகேயன்,
நயவர்ஷினி, மோகனே, கார்த்திக், பூஜா, யாமினி. clear sir. ரைட். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. நான் இன்னைக்கு டெரிவேஷன் போடல. டெரிவேஷன் வந்து நான் இந்த லெசன் முடியும் போதோ இல்லைனா இன்னொரு கிளாஸில் டெரிவேஷன் போடுறேன். வெறும் இப்போ நம்மளோட டீச்சிங் எல்லாமே நீட் அண்ட் ஜேஇ பேஸில் தான்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. சில கொஷினுக்கு மட்டும், மீதி எல்லா கொஷினும் அப்படியே அதில் இருக்கிறதா டீச் பண்ணுறேன். அது பெரிய டெரிவேஷன் போடணும், நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ சப்போஸ் அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட நியூமரிக்கல்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவேன். சரியாப்பா? ஓகே, பாருங்க. அப்புறமா டெரிவேஷனுக்கு ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஒரே நிமிஷம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் லாங்னா என்ன மீனிங்னா இன்ஃபனைட்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங், லாங் கரண்ட் கேரிங், current carrying straight wire, current carrying straight wire. Magnetic field due to long na infinite na. இப்போ நீங்க பார்த்தது finite, இதே கொஸ்டின் தான்டா. இப்போ நீங்க பார்த்தது finite, உனக்கு ரொம்ப கம்மியான லென்த் இருக்கிற வயர் எடுத்துக்கிட்டீங்க, அதனால தான் dB தெரியுதா? அதனால தான் dB small, dB னா small. இப்போ நீங்க கத்துக்க போறது magnetic field due to infinite long straight wire. சரியா? இப்போ எப்படி சார் இந்த கொஸ்டினை கற்றுக்கிறது? நான் டயக்ராம் கற்றுக் கொடுத்துறேன், ஃபைனல் ஈக்குவேஷன் கற்றுக் கொடுத்துறேன், ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்துறேன். டெரிவேஷன் வந்து இந்த லெசன் முடிச்சுட்டு நடத்துகிறேங்க. சரிதா? இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. பாருங்க, ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், லெஃப்டில் பாரு, ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் ஏ கரண்ட் ஐஏ. இந்த கரண்ட்டு இந்த மாதிரி டாட் வச்சாலே என்ன மீனிங்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அது இன்ஃபனைட் டிஸ்டன்ஸுக்கு போகுது. இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் இல்லை ஏ டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். இங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஏபின்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏபின்னா அந்த டாப்பிக்கில் எடுத்தோம் இல்லையா? இந்த ஒரு கொஷின் ரொம்ப கவனமாக கவனிங்க, தெரியல எத்தனை முறை வேணாலும் கேள்வி கற்றுக் கொடுக்குறேன். ஏபின்றது ஒரு ஸ்மால் எலிமெண்ட், லென்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் டி. நீ என்ன பண்ணுற, எங்கே போகுதுன்னே தெரியாது, அதனால் அங்கேருந்து இந்த வயரை கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க, இது எங்கே போகுதுன்னே தெரியாது, இங்கேருந்து இதையும் கனெக்ட் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 5-1 எடுத்துக்கணும், மேலே இருக்கக்கூடிய ஆங்கிளில் 5-2ன்னு எடுத்துக்கணும். சரிதா? இது 5-1, இது 5-2. அப்புறமா இந்த ஏலேருந்து இங்கே ஒரு வயர் கொண்டு வாங்க, பியிலேருந்து இங்கே ஒரு வயர் கொண்டு வாங்க, இங்கே கூட போடுங்க வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தியா? இந்த ஆங்கிளில் நீங்கள் வெறும் 5ன்னு எடுத்துக்கலாமா? 5. ரைட்டா? எது வேணாலும் கொடுத்துக்கலாமா, விருப்பம். ஒவ்வொன்றுக்கும் டயக்ராம் மாறும். அப்போ இந்த ஆங்கிள் என்ன சார் சொல்கிறது? D5ன்னு எடுத்துக்கலாமா? D5. இப்போ இங்கேருந்து கிராஸ் ஒரு கோடு ஒன்று போடு. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இது வந்து சின்னு எடுத்துக்கலாமா? சி. நான் ஆக்சுவலாக டெரிவேஷன் இப்போ போடலைன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இப்படி தான் அந்த டயக்ராம் இருக்க போகுது. ஸோ அப்போ கொஷின் உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியாக கரண்ட் போகும்பொழுது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட். யாராவது சொல்லுங்க பார்க்கணும், டேரக்ஷன் இன்வெர்ஸா அவுட்வர்ட்ஸா? உங்கள் அப்படியே ரைட் ஹேண்டோட தம்பு அங்கே வைங்க. பாயிண்ட் பியில் இன்ட்டு போடணுமா டாட் போடணுமா? இன்ட்டு. கிளியராக எல்லாருக்குமே பாயிண்ட் பியில் இன்ட்டு போடணும். ஏன்னா கரண்ட்டு கீழேருந்து மேலே போகுது. ஷர்மதா அகைன் இந்த வீடியோ அனுப்பி விடுறோமா, இனிஷியலாக டேரக்ஷன் கற்றுக்க, அது தெரிஞ்சால் தான் உள்ளே உனக்கு புரியும். தெரியுதா? ரைட். ஸோ இங்கேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன்னா பி சொல்லணும். பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த பி எவ்வளோ சார்? இந்த டெரிவேஷன் தான் 5 மார்க் டெரிவேஷன் சொன்னேன். 5 மார்க் டெரிவேஷன் நான் போட்டு காமிக்கிறேன் அப்புறமா. பி ஈக்குவல் டு கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. மியூ0 I by 4πA இங்கிருந்து sin phi1 plus sin phi2 by இதாம்பா இந்த ஈக்குவேஷனோட ஃபைனல் ஈக்குவேஷன், அதாவது இந்த டெரிவேஷனோட ஃபைனல் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். உங்களோட என்சிஆர்டி போர்டுக்கு இந்த டெரிவேஷன் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. நீட் அண்ட் ஜேஇக்கு இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சு சம் சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும்.
கரெக்டாக? நான் ரெண்டுமே டீச் பண்ணுறேன். இன்றைக்கி பேரலாக அதை டீச் பண்ணல, நான் வெறும் நீட் அண்ட் ஜேஇ மட்டும் இன்றைக்கி கான்செப்ட் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். b equal to mu naught I by 4 pi a sin phi 1 plus sin phi 2. முதல்ல இது யாருன்னு எனக்கு சொல்லுங்களேன். mu naught I, ஐனா யாரா? டயக்ராம் பார்த்து சொல்லு. ஐனா யாரு? யாரா வாய் தர? அங்க அந்த ஒயர்ல போற கரண்ட் சார். ஒயர்ல போற கரண்ட், ரைட்டா? ஏன்னா யாரு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஒயர் அண்ட் பாயிண்ட். எக்ஸலன்ட் பா, சூப்பரா சொன்னடா. ஆரிஜின்ல இருந்து நீ எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்றீங்க அதான் ஏன்னு அர்த்தம். 5 எந்த ஆங்கிள், 5 எந்த ஆங்கிள்? 5 அந்த சென்டர்ல இருந்து கீழே, சென்டர்ல இருந்து மேலே. அதான் சார். ஆமா, 5 1 5 2 தெரியுதா? ஸோ அப்போ இன்னொரு டைம் நோட்ல ஒரு டைம் எழுதி பாரு எல்லாருமே. mu naught I by 4 pi a இங்கிருந்து sin phi 1 plus sin phi 2, ரைட்டா? ஒரு நிமிஷம் வாங்க. ரைட், இப்போ நம்ம ஒரு 5 கேஸ் பார்க்க போறோம்டா. இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னாலே ஜெனரல் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ b equal to again mu naught I by 4 pi a sin phi 1 plus sin phi 2, சரிதா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். இன்னொன்று என்னங்க சார், இதே இன்னொரு மாதிரி எழுதலாமா? இங்கே பாருங்களேன், இதான் டயக்ராம். உங்கள் கொஷின் பேப்பரில் காதில் வாங்க, இங்கே 5 1ம் இங்கே 5 2ம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும், இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். ஒருவேளை உங்கள் கொஷின் பேப்பரில் θ1 θ2 இந்த இடத்துல θ2 இந்த இடத்துல θ1 கொடுத்துருந்தாங்கன்னா இதே ஃபார்முலா, என்ன ஃபார்முலா பயன்படுத்தின யாராவது சொல்லுங்கள்? சைனுக்கு பதிலாக நான் என்ன எழுதணும்? சைனுக்கு பதிலாக நான் என்ன எழுதணும்? இது 90, sin 90 minus θ. சொல்லுங்க பாரு. cos θ எழுதணுமா? அப்போ இந்த இடம் பாருங்க, b equal to mu naught I by 4 pi a cos θ1 plus cos θ2. கவனமாக இருக்கணும்டா. உங்கள் கொஷின் பேப்பரில் 5 1 5 2 அந்த நோஸ் கிட்ட ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா சைன் வச்சு சம் போடணும். மேலே இந்த பாட்டம் கிட்ட ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் வச்சு சம் போடணும். தெரியுதா? குழப்பிக்க மாட்டேன்ல? ரைட், நான் ரெண்டுத்தையுமே நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன். கவனமாக இல்லை, நிறைய சம் கற்றுக்கோங்க. முதல்ல இப்போ 5 கேஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னா என்ன மீனிங்னா, இது எங்கே போகுதுன்னே தெரியாது, பாரு, இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த 5 1ம் 5 2ம் 19 ஆகிடுமாடா. 5 1ம் 5 2ம் 19 ஆகும். θ1ம் θ2ம் 0 ஆகிடுமா? படுத்துரும். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? sin 90 minus θ, இதுவே 90 minus 90 0 தானே? தெரியுதா? அப்போது ஃபஸ்ட் ஃபார்மில் பாருங்கள், b equal to mu naught I by 4 pi a sin phi 1 plus sin phi 2. phi 1 phi 2 எவ்வளோ? இங்கே இன்ஃபனைட்டுன்ற வார்த்தையை பார்த்துட்டாலே ரெண்டு பேரும் 90. அப்போ b equal to mu naught I by 4 pi a sin 90 ஒரு 1, sin 90 ஒரு 1 2 அடிச்சிங்கன்னா இந்த ரெண்டும் இதுவும் போயிடுச்சுன்னா இது 2 ஆகிடும். அப்போ mu naught I by 2 pi ன்னு கவனமாக கற்றுக்கணும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் பாரு. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னால mu naught I by 2 pi. சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டோம், நீங்கள் காசு வச்சு போட்டு காமிங்க அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா என்ன? mu naught I by 4 pi a cos θ1 plus cos θ2. θ1 equal to 0, θ2 equal to 0. ஏன்னா ஆங்கிள் எங்கே கொடுத்துருக்காங்க? இன்ஃபனைட். இந்த இடம் தான் ஆங்கிள், பேரல் அதே லைன். அப்போ θ1 0, θ2 0 இல்லை, cos 0 1, cos 0 1. ஸோ ஃபைனலி b equal to mu naught I by 4 pi a cos 0 1, cos 0 1 அடிச்சிங்கன்னா இது 2. இப்போ b equal to mu naught I by 2 pi a ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ கேஸ் 1 சொல்லி கொடுத்தனா, இனிமேல் இன்ஃபனைட் லாங், இப்போ ஜென்ரலாக லாங் ஒயருக்கு என்னடா ஃபார்முலான்னு கேட்டால் ஜென்ரல் ஃபார்முலா, அதான் மேஜர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் இந்த லெசனோட ஒட்டுமொத்த லெசனோட ஹீரோவே. எல்லா டாப்பிக்லையும் அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வருவேன்.
ஃபஸ்ட்டு கொஷின் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயராக இருந்ததுன்னா மியூ நாட் ஐ பை 2πa. சரிதா? அடுத்தது செகண்ட் ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர். கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 வந்து ஃபுட் ஆஃப் அ லாங் ஒயர். ஃபுட் ஆஃப் லாங் ஒயர்னா என்னங்க சார்? ஃபுட் ஆஃப் லாங் ஒயர்னா ரொம்ப ஈஸி. ஃபுட் ஆஃப் லாங் ஒயர்னா இது வந்து ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ மேலே வந்து இன்ஃபினிட்டி. கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸாக்டாக பாட்டமில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். பார்த்தாலே தெரியுது சார் மேலே மட்டும்தான் ஆங்கிள் வந்து 90. ஏன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனால் கீழே பார்த்த அப்படின்னா 5-1 வந்து 0. 5-1 வந்து 0. தெரியுதா? ஃபார்முலா எழுதுங்க. b equal to mu naught I by 4πa. ஜென்ரல் ஃபார்முலா sin phi1 plus sin phi2. பார்த்தீங்கன்னா தெரியுது 5-1 equal to 0, 5-2 equal to 90. அப்போ பிரமாதமாக சால்வ் பண்ணுங்க. mu naught I by 4πa. ஃபஸ்ட்டு sin phi1க்கு sin 0, sin phi2க்கு sin 90, sin 0 0, அந்த பக்கம் ஒரு 1 இருக்கிறதுனால ஃபைனலாக mu naught I by 4πa. இப்போ ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர் கேஸுக்கு என்னடா ஃபார்முலான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? mu naught I by 4πaன்னு கவனமாக கற்றுக்கணும். சூப்பராக mu naught I by 4πa. இது வந்து ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர். சரிங்க சார், இன்ஃபனைட் லாங் ஒயர் சொல்லி கொடுத்துட்டீங்க, ஃபுட்டு சொல்லி கொடுத்துட்டீங்க. அடுத்தது வேறு யார் சார் இருக்கா? வேறு யார் இருக்கா தெரியுமா? அடுத்தது செமி இன்ஃபனைட். கேஸ் நம்பர் 3 செமி இன்ஃபனைட். செமி இன்ஃபனைட்னா என்னங்க சார் இருக்கும்? இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரிங் கரண்ட் ஐ. இங்கேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குது. இது வந்து செமி இன்ஃபினைட்னா ஒன்று மட்டும் இன்ஃபினிட்டி மேலே. 5-2 வந்து 90. கரெக்டாக? 5-2 வந்து 90. சுபிக்ஷா ஷர்மதாவை கூப்பிடுமா? சுபிக்ஷா ஷர்மதாவுக்கு டெக்ஸ்ட் பண்ண. அவங்க இருந்தாங்க, எங்கே போனான்னு தெரியல. அடுத்தது 5-1 பார்த்தோன்னா தீட்டா. ஏன்னா இது ஃபைனைட் இல்லை. இந்த இடம் வந்து ஃபைனைட்ரா. இது வந்து ஃபைனைட்னா ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ ஃபார்முலா எழுதுங்க. b equal to mu naught I by 4πa sin phi1 plus sin phi2. இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ b equal to mu naught I by 4πa. இங்கேருந்து sin phi1, 5-1க்கு 90, sin phi2 தீட்டா. ஃபைனலாக b equal to mu naught I by 4πa 1 plus sin theta. இதுதான் ஈக்குவேஷனு. இதெல்லாம் ஃபார்முலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிதா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். ரைட்? ஓ, ஸோ கவனமாக கற்றுக்கிட்டீங்களா? புரிஞ்சிக்க முடியுதா உன்னால? ரைட். ஷர்மதா வந்துட்டியாம்மா? என்னாச்சு? ரைட். பா ஆதித்யா, டேய் கேட்குதாடா? மைக் ஆன் பண்ணு. கேக்குது சார். ரைட். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, ஆக்சுவலாக 12th கொஸ்டின் 12th 3rd லெசன் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு. ஜஸ்ட்டு கான்செப்ட் புரியலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ ஸ்டார்டிங்லேருந்து வர டேரக்ஷன் தெரியாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வீடியோவோட கிளாரிட்டி சவுண்ட் செக் பண்ணிக்கோ. நாளைக்கு 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேருந்து கூட நீ கம்மி பண்ணிக்கலாம். இல்லை 12th வேணுனாலும் 12th நீ ஜாயின் பண்ணிக்கலாம். சரிதா? ஓகே சார். உன்னோட விருப்பம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே கிளாஸ் பார்த்துட்டே இந்த டெக்னிக்கலாக இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி. ஓகே சார். ரைட். ஸோ அப்போ என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஜென்ரல் ஃபார்முலா b equal to mu naught I by 4πa. இங்கிருந்து sin phi1 plus sin phi2 தான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயராக இருந்தால் என்னடா ஃபார்முலா? mu naught I by 2πa சார். ரைட்டா? அப்போ பிக்கும் ஏக்கும் என்னடா சம்மந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. b2 by b1 equal to a1 by a2. இது ஷியோராக ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர். ஸோ ஃபுட் ஆஃப் த லாங் ஒயருக்கு என்னடா ஃபார்முலா? ஸோ ஃபுட் ஆஃப் த லாங் ஒயர் உனக்கு டயக்ராம் தெரியுதா? இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும், எல்லா இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஸோ b equal to mu naught I by 4πa. இதுக்கும் இதே தான் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ அடுத்தது 3
செமி இன்ஃபைனைட் இருந்தால் என்ன ஃபார்முலா சார் v equal to mu naught I by 4 pi a 1 plus sin thetaன்னு கவனமாக கற்றுக்கணும். மொத்தம் இந்த 4 கேஸ் தானே இந்த டாப்பிக்கோட ஹீரோவே. இவன் மெயின் ஃபார்முலா, இவங்க கண்டிஷன் ஃபார்முலா, இவங்களை வச்சு தான் நீங்கள் நியூமரிக்கல் சால்வ் பண்ண போறீங்க. எங்கெல்லாம் உனக்கு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் ஒயர்னு கண்ணுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். எங்கெல்லாம் ஃபுட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் இங்கே பயன்படுத்தணும். உங்கள் என்சிஆர் நீ தேடிப்பாரு, இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் ட்ரிக்கு. செமி இன்ஃபைனைட் b equal to mu naught I by 4 pi a 1 plus sin thetaன்னு கவனமாக கற்றுக்கணும். சூப்பரா? ரைட். இப்போ எனக்கு கேட்குற பதில் அபி இந்த கான்செப்ட் கிளியராமா? அபி அன்பு கார்த்திகேயன் மேகவர்ஷினி இப்போ பேசினது மட்டும் கிளியராக டெரிவேஷன் போடல, ஃபார்முலா மட்டும். எஸ் சார். மோகன் உனக்குடா, கார்த்திக் உனக்குடா? ரைட் Clear, sir. பூஜா Yes, சர்மதா sir. சுபிக்ஷா சர்மதாவும் சுபிக்ஷாவும் லேட்டுமா? இந்த வீடியோ நான் இப்போ சென்ட் பண்ணுறேன், அதை உடனே நைட்டுக்குள்ளே பார்த்து முடிச்சுங்க. இன் டைமுக்குள்ளே கிளாஸ் வாங்கப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கற்றுக்கணும் இல்லையா, அது கண்டிப்பாக கற்றுக்கணும். நாளைக்கு ஒரு நீ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதே ஒன்று எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ அது கண்டிப்பாக கற்றுக்கோங்க. டைரக்ஷன் கற்றுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாவனி கிளியராமா உனக்கு? ரைட், குட் டே. இப்போ சொல்லித்தர போகிற 3 கொஷின் அவ்வளோ பிரமாதமான கொஷின். இனிமேல் எல்லாருமே நல்லா கவனிக்கலாம். ஏன்னா இது கூட பெரிய ஐடியா தேவையான அவசியம் இல்லை. சரிதா? ரைட் ரைட் ஒரே நிமிஷம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த கொஷின் சூப்பரான கொஷின் தான். இந்த இங்கே மட்டும் இல்லை, அட்டாமிக் ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகும், நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகும். நீங்கள் படிக்க போகிற செகண்ட் வால்யூமில் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு current carrying circular coil. அன்னன்னைக்கு நடத்துறது ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து படித்து முடிச்சுட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உனக்கு கூட்டு போயிட்டு 140 விட்டுறேன், அதுக்கு மேலே எப்படியா போயிடுச்சுக்கோ. நீ கெமிஸ்ட்ரி பயோ மட்டும் ஒழுங்காக படி. இதில் கொடுக்குற வேலை நேற்று டெஸ்ட்டு யாருமே எழுதுறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு கார்த்தி 136 நல்லாவே இருந்த ஸ்கோரு, அன்பு 100 நல்லாவே இருந்த ஸ்கோரு. ஸோ மீதி பேர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கீங்க, 80+ இருக்கீங்க. 4-5 பேர் எழுதுன எல்லாருமே நல்லா தான் எழுதுனேன். எழுதாதவங்க மேலே தான் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேப்பர் ரெடி பண்ணி டெஸ்ட் வச்சு அதை அலட்சியமாக விட்டு போகிறீங்களேன்னு அப்புறம் இன்னும் உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. ரைட், சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போனால் போதும். திரும்ப அந்த பேப்பர் நான் குரூப்பில் போட்டிருக்கேன், ஒழுங்காக ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். இது பாருங்கண்ணா, இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் காயில். கரெக்டாக? இதுதான் சென்டர். இது வழியா ஐன்ற கரண்ட் போயிட்டுருக்கு, ஐ கரண்ட் போயிட்டுருக்கு. இது வழியா ஐ கரண்ட் போயிட்டுருக்காப்ப. ஓகே சரி, இப்போ என்னங்க சரி எனக்கு வேணும், இந்த ஐ கரண்ட் போகும்போது சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஎல்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், டிஎல்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட், இதுதான் வந்து டிஎல்னு ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இது வழியாக கரண்ட் ஐ போகிறதுனால இந்த டைரக்ஷன் உனக்கு யாருன்னு தெரியும், இதுதான் ஐடியல் வெக்டார். அப்போது இந்த இடம் யாரா, ஆர் வெக்டார். உனக்கு ஆங்கிள்னா யாரா சொன்னப்ப, ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் தான் பையட்ஸ் அவுட்லால சொன்னோம். ஸோ அக்கார்டிங் டு பையட்ஸ் அவுட்ல என்னடா சொல்லுது, சார் டிபி ஈக்குவல் டு mu naught by 4 pi idl sin theta by r square. இதான் சார் ஃபார்முலா. தீட்டா எவ்வளோ பாருங்க, 90 சார். அப்போ டிபி என்னடா வரும், mu naught by 4 pi idl by r square சார். சரிப்பா, இப்போது பி எனக்கு வேணும்னா என்னடா பண்ணணும், எனக்கு பி வேணும்னா டிபியை இன்டகிரேட் பண்ணணும் சார். இன்டகிரேட் பண்ணுங்கப்பா. அப்போ mu naught by 4 pi idl by r square. யாரா கான்ஸ்டன்ட்டு, டிஎல்ல தவிர எல்லாருமே கான்ஸ்டன்ட் சார். அப்போ தூக்கி வெளில போடுங்க. அப்போ பி மட்டும் எனக்கு வேணும்னா mu naught by 4 pi ஐயை வெளில எடுத்துடுறீங்க, ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்துடுறீங்க, இன்டகரல் ஆஃப் டிஎல். உனக்கு தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்தை இன்டகிரேட் பண்ணால் அந்த பெரிய விஷயம் கிடைக்கும். அப்போ டிஎல்ன்றது ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் சர்க்கிள். அதை இன்டகிரேட் பண்ணால் இன்டகரல் ஆஃப் டிஎல் வந்து இந்த இடத்துல சர்க்கிள்ன்றதுனால 2πr, ரேடியஸ் ஆராக இருக்கிற பட்சத்தில். சரிதா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும், ஸோ பி ஈக்குவல் டு mu naught I by 4 pi r ஸ்கொயர், ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ, அங்கே என்ன ஐ போகிறீங்களோ அந்த ஐ எடுத்துக்கோங்க, இன்ட்டு 2πr. ஆருக்கு ஆர் போயிடுச்சு.
2πக்கு 2ல போயிட்டு 2னா ஃபைனலாக நீ தேடி வந்த ஈக்குவேஷன் மியூனாட் ஐ பை 2ஆர்னு கவனமாக கற்றுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியஸில் எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கும். அதே மாதிரி அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லேயும் இந்த டாபிக் கண்டிப்பாக வரும். இஎம்ஐ லெசனில் சர்க்குலர் காயில் கொஷினுக்கு கண்டிப்பாக வரும். இது தெரியாமல் அடுத்த 4 லெசன் படிக்க முடியாது. ஸோ பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 2ஆர். அப்போ என்னடா கேள்வி உனக்கு? சார் ஒரு சர்க்குலர் காயில் வழியாக கரண்ட் போகுது சார், ஆன்டி கிளாக் வைஸில் போகுதுன்னா இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டு எவ்வளோடா? மியூனாட் ஐ பை 2ஆர். உங்களுக்கு தெரியாதா? சரிடா, கிளாக் வைஸில் போகுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இன்ட்டு எவ்வளோடா? மியூனாட் ஐ பை 2ஆர். சூப்பராடா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் மியூனாட் ஐ பை 2ஆர் அப்படின்னு அழகாக கற்றுக்கணும். சரிங்க சார், ஃபுல் சர்க்கிள் சொல்லிட்டீங்க, பாதி சர்க்கிள் சொல்லுங்கள். அடுத்தது செமி சர்க்கிள் கொஷின். இதே கொஷின் செமி சர்க்கிள். இந்நேரம் உனக்கு ஆன்சர் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கும். சார் இது வந்து 2ஆரா, அது வந்து 4ஆர்னு வரப்போகுது. கரெக்டாக? ஆனால் டெரிவேஷன் போடல. உங்களுக்கு என்சிஆர்டி டெரிவேஷன் வேண்டாம், அது கிடையாது. உனக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கும். இது வந்து ஒரு செமி சர்க்கிள் கேரிங் ஏ கரண்ட் ஐ. இங்கேருந்து நான் டிஎல்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ டிஎல்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிட்டதுனால ஐடியலோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஐடியலோட டைரக்ஷன். எந்த பக்கம் ஐ வருது, டிஎலோட டைரக்ஷன் எங்கே இருக்குது, அதான் ஐடியல். அப்போ ஆரோட டைரக்ஷன் இது பார்த்தோன்னே சொல்லுங்கள் சார் 90 சார். ஃபார்முலா என்ன? பி ஈக்குவல் டு மியூனாட் பை 4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். தீட்டா எவ்வளோடா? 90 சார். மீதி என்னடா? மியூனாட் பை 4π. இந்த இடத்துல ஐடியல் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து டிபி. கரெக்டா? எனக்கு என்ன வேணும்? பி தான் வேணும். பி வேணும்னா இன்டர்வலா டிபி. சரிடா, இன்டர்வலா டிபிக்கு பதிலாக மியூனாட் பை 4π ஐடியல் பை ஆர் ஸ்கொயர். அப்போது யாரை காமனாக எடுப்பேன்? மியூனாட் ஐ பை 4π ஆர் ஸ்கொயரை காமனாக எடுப்பேன். இன்டர்வல் ஆஃப் டிஎல். இது செமி சர்க்கிள்ன்றதுனால இன்டர்வல் ஆஃப் டிஎல் என்னடா? பையார் சார். ஃபுல்லாக இருந்தால் 2πr, பாதி இருந்தால் பையார். இப்போ ஃபைனலி இங்கேருந்து பி ஈக்குவல் டு மியூனாட் பை 4π ஐ பை ஆர் ஸ்கொயர். இன்டர்வல் ஆஃப் டிஎல் வந்து பையார். பை கெட் கேன்சல், ஆர்ஆர் கெட் கேன்சல். ஸோ ஃபைனலி பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 4ஆர்னு சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டாவா? மியூனாட் ஐ பை 4ஆர். பாதி சர்க்கிளா சார்? மியூனாட் ஐ பை 4ஆர் சார். சரிடா, அப்போது குவார்டர் சர்க்கிள் என்னடா வரும்? 1/4 சர்க்கிள் என்னப்பா வரும்? 1/4 சர்க்கிள் என்ன வரும்? 1/4 சர்க்கிள்னா இங்கே பாருங்க, 1/4 1/4 சர்க்கிள். 1/4 சர்க்கிள்னு வச்சுக்கேன். இதான் வந்து 1/4 சர்க்கிள். கரெக்டா? டே 360 டிகிரி இருந்தால் ஃபுல் சர்க்கிள்ரா, 180 டிகிரி இருந்தால் பாதி சர்க்கிள், 90 இருந்தால் ஃபுல் சர்க்கிள். அப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஎல்னு ஒரு போர்ஷன் எடுக்கிறீங்க. இது வந்து ஐடியலோட டைரக்ஷனு, ஆரோட டைரக்ஷனு. ஐடியலுக்கும் ஆர்க்குமான ஆங்கிள் 90. நிறைய ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். மியூனாட் ஐ பை 8ஆர். சூப்பரா? மியூனாட் ஐ பை 8ஆர். அப்போ ஃபுல் சர்க்கிள் என்ன? 2ஆர். பாதி சர்க்கிள் என்ன? 4ஆர். அதில் பாதி குவார்டர் சர்க்கிள் என்ன? 8ஆர். சார் திரும்ப சொல்லுங்கள் சார். பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 2ஆர். இது யாருக்குடா? ஃபுல் சர்க்கிளில் கரண்ட் போகும்போது சென்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 4ஆர். இது யாருக்குடா? செமி சர்க்கிள் சார். பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 8ஆர். இது யாருக்கு சார்? குவார்டர் சர்க்கிள் சார். சரிங்க சார், இங்கே வந்து 360க்கு சொல்லிட்டீங்க, 180க்கு சொல்லிட்டீங்க, 90க்கும் சொல்லிட்டீங்க. ஒருவேளை 60 டிகிரி ஒரு ஆர்க் மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஒரு 45 டிகிரிக்கு மட்டும் போகுது, ஒரு 60 டிகிரி மட்டும் போகுது, ஒரு 30 டிகிரியில் மட்டும் போகுது. இப்படி இருந்தால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. சரிதா? நீ முடிஞ்சால் எந்த பக்கம் தான் போய் தேடிக்க. இங்கே பாரு, இன் ஜென்ரல் சூப்பராக இருக்கும் ஃபார்முலா பாரு. இன் ஜென்ரல் பி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை 2ஆர் இன்ட்டு தீட்டா பை 2π. இதாண்டா ஜென்ரல் ஈக்குவேஷன். நீ இப்போ இதை படிச்சிட்டேன்னா இவ்வளோ நேரம் படிச்சது வேஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன். அதனால தான் முக்கியமான விஷயத்தெல்லாம் கடைசியாக சொல்லி தரது உனக்கு. நீ முன்னாடியே சொன்னா அடுத்து கவனிக்க மாட்டேன். ஃபுல் சர்க்கிள்னா எவ்வளோடா? தீட்டா 2π சார். கொடுங்கடா பார்ப்போம். பி ஈக்குவல் டு
மியூ நாட் ஐ பை 2r வந்துருச்சா? ஏன் 2π பை 2π காலியா? ஃபுல் சர்க்கிள் ஃபார்முலா வந்துருச்சு பாரு. தீட்டாவோட வேல்யூ பை, பாதி சர்க்கிள் என்னடா வரும்? b equal to மியூ நாட் ஐ பை 2r, மேலே பை, கீழே 2π, பை போயிடுச்சுன்னா மியூ நாட் ஐ பை 4rன்னு பழைய ஃபார்முலா வந்துருச்சு பாருங்களேன். சூப்பராக இல்லை? பை பை 2 90 டிகிரி 8r வருதா பாரு. தீட்டா பை 2π, தீட்டாவுக்கு பதிலாக ஒரு பை பை 2, ஆல்ரெடி இங்கே ஒரு 2π, இந்த பை போயிடுச்சுன்னா 3 2 இருக்கு பாரு. 2 × 2 × 2 2 2வா? அப்படிலாம் இல்லை 8. ஸோ மியூ நாட் ஐ பை 8r. அப்போ சார் ஃபுல் சர்க்கிள் எங்களுக்கு தெரியும், பாதி சர்க்கிள் எங்களுக்கு தெரியும், குவார்டர் சர்க்கிள் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை 60 டிகிரி ஆர்க்காக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? தீட்டா ஈக்குவல் டு பை பை 3r இருந்தால் என்னடா பண்ணுறது? உனக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. b equal to மியூ நாட் ஐ பை 2r இன்ட்டு தீட்டா பை 2π ஜெனரல் ஈக்குவேஷன். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 60 டிகிரிக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 60 டிகிரி ஆர்க்கில் கரண்ட் போகும்போது சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோவா இருக்கும்? ஜாலியாக சால்வ் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ மியூ நாட் ஐ பை 2r தீட்டாவுக்கு பதிலாக 60 பை பை 3, இங்கே ஒரு 2π, பை கெட் கேன்சல், 3 2s are 6, 6 2s are 12, மியூ நாட் ஐ பை 12r கவனமாக கற்றுக்குறீங்க. சரிங்க சார். 45 இருந்தால் என்ன சார் பண்ணுறது? பை பை 4, b equal to ஸோ மியூ நாட் ஐ பை 2r இன்ட்டு பை பை 4, அங்கே ஒரு 2r, மியூ நாட் ஐ பை 2π, ஒரு நிமிஷம், மியூ நாட் ஐ பை ஃபார்முலாவே காலி பண்ணுறேன். மியூ நாட் ஐ பை 2r இங்கே, தீட்டா பை 2π, தீட்டாவுக்கு பதிலாக பை பை 4, இங்கே ஒரு 2π. ஓகே, இந்த பை போயிடுச்சு. 4 8, 8 2s are 16. ஸோ அப்போ b equal to மியூ நாட் ஐ பை 16r. இனிமேல் உன் விருப்பம் தான்டா. ஜென்ரல் ஃபார்முலா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஃபுல் சர்க்கிள் கேட்டாங்கன்னா 2πன்னு கொடு, பாதி சர்க்கிள் கேட்டாங்கன்னா பைன்னு கொடு, குவார்டர் சர்க்கிள் கேட்டாங்கன்னா பை பை 2, 60 டிகிரி பை பை 3, 45 டிகிரி பை பை 4, 30 டிகிரி பை பை 6. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் b equal to மியூ நாட் ஐ பை 2r இன்ட்டு தீட்டா பை 2πன்னு கவனமாக கற்றுக்கணும். இது வந்து வெறும் சர்க்கிள் கொஷினுக்கு மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிதா? ரைட், சூப்பராக பேசி முடிச்சிட்டோம். ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்து நான் அடுத்த டாபிக் போகிறேன். பை எல்லாருமே நல்லா கவனித்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். முதல்ல இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் யாரா ஹீரோ? மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சார் ஹீரோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஸ்கேலாரா வெக்டாரடா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் கண்டுபிடிக்க என்னடா பண்ணணும்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பயன்படுத்தணும். கரெக்டாக கரண்ட்டு போகிற டைரக்ஷனில் தம்பை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெளியில் வந்தால் டாட்டு, உள்ளே போனால் இன்ட்டு. இந்த பக்கம் கீழே இருந்து கரண்ட்டு போகுதுன்னா ரைட் சைடில் இன்ட்டு, லெஃப்டில் டாட்டு. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை தம்பை கரண்ட்டுக்கு நேராக வைங்க. மீதி 4 ஃபிங்கர் ரைட் சைடில் உள்ளே போயிட்டு அப்படியே ஷர்மதா, சுபிக்ஷா, ஆதித்யா, ஸோ எல்லாருமே நல்லா கவனிங்க. இந்த இடம் தான் நீங்கள் மிஸ் பண்ணது. தம்போட டைரக்ஷன் கீழேருந்து மேலே போகும் பொழுது ரைட் சைடில் 4 ஃபிங்கர்ஸும் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த வயரை சுற்றி வெளியில் வரும். அதனால் டாட்டு. ஒருவேளை கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் போச்சுன்னா கரெக்டாக வைங்க பா. ஷர்மதா, சுபிக்ஷா, ஆதித்யா, தம்பை வந்து லெஃப்ட் பக்கமாக பார்த்து வைங்க. அப்போ மீதி 4 ஃபிங்கர்ஸ் மேலே போயிட்டு ஸ்க்ரீனை முட்டுதா? அப்போ ஸ்க்ரீனுக்குள்ளார போகுது, ஸ்க்ரீனை விட்டுட்டு வெளியில் வருது, டாட்டு. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னங்க சார் படித்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பயட்-சாவர்ட் லா படித்தோம். பயட்-சாவர்ட் லா ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நான் டெரிவேஷன் அழகாக போட்டு காமிச்சேன். நீங்கள் அதையே எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. டிவி ஈக்குவல் என்னடா ஃபார்முலா? மியூ நாட் பை 4π, இங்கேருந்து ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் சார். ரெண்டாவது ஃபார்முலா என்னடா படித்தோம்? ரெண்டாவது ஃபார்முலா இன்ஃபனைட் லாங் வயரோட ஜென்ரல் ஃபார்முலா படித்தோம் சார். என்னடா ஃபார்முலா? b equal to மியூ நாட் ஐ பை 4πa, இங்கேருந்து சைன் 5 1 ப்ளஸ் சைன் 5 2ன்னு கவனமாக கற்றுக்கணும் சார். மூணாவது ஃபார்முலா என்னடா? மூணாவது ஃபார்முலா அதோட ஸ்பெஷல் கேஸு. அந்த வயர் கண்டிப்பாக இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயராக இருக்கணும்னா, மேலே சொன்னது ஜென்ரல் ஃபார்முலா. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னா மியூ நாட் ஐ பை 2πaன்னு கவனமாக கற்றுக்கணும். இந்த இடத்துல அதிக முறை சம் கேட்டது இந்த ஃபார்முலாவில் கேட்டாங்க. நாலாவது ஃபூட் ஆஃப் த லாங் வயரு b equal to மியூ நாட் ஐ பை 4πaன்னு சூப்பராக புரிஞ்சுக்கிறார். அடுத்தது அஞ்சாவது நத்திங் பட் செமி இன்ஃபனைட் b equal to மியூ நாட் ஐ பை 4πa
1 + sin தீட்டான்னு சூப்பராக பண்ணிக்கிறேன். ஆறாவது சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் b = μ0I/2r. பாதி சர்க்கிள் μ0I/4r. அதில் பாதி சர்க்கிள் குவார்ட்டர் சர்க்கிள் μ0I/8r. இன் ஜென்ரல் b = μ0I/2r into θ/2π. ஸோ இதோட இந்த லெசன் 25% முடிஞ்சிருச்சு. சரிதா? நான் இன்னும் உனக்கு செய்ய வேண்டியது இதுக்கான டெரிவேஷன் போட்டு காமிக்கணும். இந்த லெசன் முடியும் பொழுது இதை நான் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். அது 2 பேஜ் அளவுக்கு டெரைவ் பண்ணணும். இப்போ ஒரு நான் டெரைவ் பண்ணியிருந்தா இந்த பேட்ச் நான் முடிச்சிருக்க முடியாது. அப்போ இதில் நான் ப்ராப்ளம்லாம் கற்றுக் கொடுத்துட்டு உன்னை ரெடி பண்ணிவிட்டு இந்த டாபிக் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். சரியா? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.